ஹாய் வணக்கம். எல்லார் வீட்லேயுமே ஒரு பிளேஸ் வந்து லைக் ட்ரா இல்லாட்டி ஒரு கிளாசெட் ஒரு கபோர்ட் வந்து ஒரு நம்ம ஜங்க் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு திங்ஸ் யாராச்சும் வராங்கன்னா உடனே வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரங்க்ஸையும் போய் அந்த கிளாசெட்டில் நம்ம சேர்த்து வைப்போம். ஒரு மெயின்டைனே பண்ணாத ஒரு கிளாசெட்டாக எங்கள் வீட்டில் பில்டர் கொடுத்த கோட் கிளாசெட் இது வந்து நாங்கள் மோர் லைக் ஜங்க்கு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கோட்டை வந்து மாற்றுறதுக்கு பதிலாக நாங்கள் எல்லாமே ஸ்கூல் பேக் எல்லாம் அப்படி தரையில் தான் போட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இந்த கிளாசெட்டை இப்போ மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பில்டர் கொடுத்த ஒயர் ரேக்கை வந்து ரிமூவ் பண்ணோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை. ஸோ ரிமூவ் பண்ணோடனே இட் லெஃப்ட் எ லாட் ஆஃப் பிக் ஹோல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பட்டி போட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிவிட்டு பேக்ரவுண்ட் நாங்கள் வால்பேப்பராக நான் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் அது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இந்த ஸ்பேஸுக்கே வந்து ஆல்மோஸ்ட் $100 ஆச்சு. ஸோ நான் வந்து ஸ்டென்சில்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டென்சில்ஸ் மட்டும் $10 அமேசானில் வாங்கினேன். பெயிண்ட் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டு பெயிண்ட்டே இருந்துச்சு. ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பின்னாடி பேக்ட்ராப்புக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டென்சில்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் 3 சைடும் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு கிளாசெட் ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி வைக்கலான்னு இருந்தோம். ஸோ நாங்கள் ஐக்கியாவில் வந்து ஆர்ட்ரல் ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு ஒன்று வாங்கினோம். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைடில் ஹேங்கருக்கு வந்து நாங்கள் ஐக்கியாவில் வர ஹேங்கர் வந்து எங்களுக்கு வந்து ராட் வந்து சூட் ஆகலை. பிகாஸ் இந்த ஸ்பேஸுக்கு அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் வாங்காமல் ஜஸ்ட் அந்த கிளாசெட் கபோர்ட் மட்டும் வாங்கினோம். ஹேங்கருக்கு நாங்கள் தனியாக ஹோம் டிப்போவில் தனியாக வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இன்ஸ்டாலேஷன் கூட. ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நடுவில் வந்து ஸ்லாப் மட்டும் வைக்கணும். இது எல்லாமே சைடில் ராடர் ஹேங்கர்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இது ரொம்ப யூஸபிளாக இருந்துச்சு. முந்தி வெறும் ஹேங்கர்ஸ் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்பவே மார்னிங் ஸ்கூல் டைமில் வேண்டிய சாக்ஸு எல்லாமே இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது.